அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 10/1/2026 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை. குளிகை 6 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:33 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ஒரு சிலருக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வயது ஆகிட்டே போகும், ஆனால் திருமணம் கைகூடாமையே இருக்கலாம். அதாவது வரன் கிட்ட அமைந்து எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த திருமணம் தடைப்பட்டு போகலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம். உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று சில சௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை காட்டுவீர்கள். இதன் மூலமாக நற்பெயர் பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு சீரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இதனால் பொறுப்புகள் அதிகரிக்கும். செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகலாம். உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான உறவின் நல்லிணக்கத்தை அது பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் சிறிய உடல்நல பிரச்சனை ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் பரிமாற்றத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். இன்று பொறுமையோடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை கூடுதலாக முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அந்த பணியில் திட்டமிட்டபடி சிறப்பாக பணியை முடித்து கொடுக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக நிதி நிலைமையை பராமரிக்க இன்றைய நாள் சிறந்த நாள் அல்ல. இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அல்லது சம்பாதிக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கும். முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது இன்று கட்டுப்பாடு மிகவும் அவசியம். இது இருவருக்கும் இடையில் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன் முடிக்க இயலும். பணியில் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். இன்று சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக சில மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுடைய உடல் நலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எதற்கும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள். இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் நண்பர்களை மகிழ்விப்பீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். எனவே இன்று எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் காணப்படாது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். நிதி நிலைமை செழிப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக முன்னேறி கொள்ளக்கூடிய வழி கிடைக்கும். இன்று எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது. விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க சக பணியாளரிடத்தில் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது சர்ச்சைக்கு உரிய விஷயங்களை தவிர்க்க வேண்டும். துணையிடத்தில் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கலாம். நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படலாம். அமைதியாக இருப்பது, தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அவநம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணினால் நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை உறுதியான மனநிலையோடு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் தடைகளை சமாளித்து பணிகளை சிறப்பாக ஆற்றலாம். குடும்பத்தை பொறுத்தவரை சில குடும்ப பிரச்சனைகளில் துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் குறைவாகவே காணப்படுகிறது. எனவே நிதி நிலைமையை இன்று செழிப்பாக பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. எனவே ஆரோக்கியத்தில் பெரிதாக நீங்கள் எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படலாம். உணர்வுகளை கட்டுப்படுத்த பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. கூடுதல் பணி சுமைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். சிறந்த பலன்களை காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று அகந்தை போக்கை காண்பீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று துணையோடு நட்போடு பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறிது பதட்டமாக காணப்படுவீர்கள். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக கையாளுவீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பரஸ்பர அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்குகளில் செலுத்தக்கூடிய பணம் லாபத்தை கொடுக்கும். எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியம் உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாளாக அமைகிறது. இனிமையான வார்த்தை மூலமாக நெருக்கமானவர்களுடைய இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்து சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய காதலரை இன்று மாலை சந்தித்து மகிழ்ச்சியோடு இருக்கலாம். இன்று இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையை மகிழ்விக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படுகிறது. வங்கி இருப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் அமைதியின்மை காணப்படலாம். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். பணிகளை சிறப்பாக இயற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படலாம். கவனமாக திட்டமிட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படாது. அதிகமான எதிர்பார்ப்பு கூடாது. பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். திட்டமிட்டு அதன்படி பணியாற்றுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவீர்கள். துணையுடன் நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கக்கூடியதாக அமையலாம். நிதி தேவைகளை சௌகரியமாக கையாளும் சூழ்நிலை இன்று இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். உங்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள்.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலம் சிறப்பானதாக இருக்கும். சிறப்பான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். என்ன நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.